ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட செடிங்க தான். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பூ பூத்துருக்கு. எல்லா செடியிலும் ஒரு பூ பூத்துருக்கு. நம்ம கார்டனுக்கு சில செடிங்க புதுசாக வந்திருக்கு. இது இப்போ புதுசாக வந்திருக்குது வெண்டைக்காய். இது பாருங்கள், ஏற்கனவே இந்த வெண்டைக்காயில் நிறைய பூ பூக்குது, நிறைய காய் காய்ச்சிருக்கு. பாருங்க, பூ வெண்டைக்காய் பூ இப்படி தான் இருக்கும். நான் இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் குட்டி குட்டியாக வருது. அடுத்து கருவேப்பிலை, அடுத்தும் கருவேப்பிலை. அடுத்து ரோஸ், பன்னீர் ரோஸ். பாருங்கள், இது தொட்டால் உதிர்ந்துடும், அதனால் பிடிச்சி இழுக்க வேணாம். நம்ம சும்மா இப்படி பார்ப்போம். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது. காற்றுல தான் ஆடுது. இன்றைக்கி வெயிலும் அடிக்குது, காற்றும் அடிக்குது. வெயில் ஆனால் செம்மையாக அடிக்குது, மேலே பார்க்க கூட முடியல. இந்த சைடு நம்மளோட ரெட் ரோஸ் 2 பூ 3 பூ பூத்துருக்கு. இந்த பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது, 2 பூ பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் பட் ரோஸ், இப்போ எல்லாம் பூத்துருக்கு. அப்புறம் இந்த பூ, இது பேர் என்னன்னு தெரியல. பட் ரோஸ் 3 பட் ரோஸ் வச்சுருக்கு. ஒயிட் கலர்லாம் பூத்துருக்கு. இன்றைக்கி ரெட்டும் பூத்துருக்கு. இன்றைக்கி எல்லா கலரும் பூத்துருக்கு, ஆரஞ்சு கலர் தவிர. இந்த பாருங்கள், இங்கே ரோஸ், இது பட்டன் ரோஸ். அடுத்து மல்லி, நல்லா இருக்குது. இந்த பாருங்கள். அடுத்து நம்மளோட எப்பவும் இருக்கிற செம்பருத்தி, அதாவது எல்லோ கலர் செம்பருத்தி. இந்த பாருங்கள், நல்லாயிருக்கு. பூ பூக்கலை, மொட்டு ஒன்றும் வரலை, மொட்டு ஒன்றும் இல்லை, அதனால் பூ பூக்கலை. இது நம்ம புதுசாக வாங்கி வச்ச செம்பருத்தி. இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த மொட்டு இருந்துச்சு, ஆனால் எனக்கு செம்மையாக பூத்துருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாருங்கள், செம்பருத்தி. இது லீவ்ஸ் பார்க்கவே வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் பூக்குது. அப்புறம் இந்த ரோஸ்லையும் பூத்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெரண்டை, மணத்தக்காளி. அப்புறம் இது பொட்டேட்டோ, நேற்று தான் வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே கத்திரிக்காய். அப்புறமா நிறைய காய் காய்ச்சிச்சு. இது கேப்சிகம். இப்போது மிளகாவில் நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள், அது இப்படி இருக்கிறதுனால இந்த பாருங்கள் தெரிய மாட்டேங்குது. நிறைய பூ பூத்துருக்கு மிளகால, மொட்டும் வருது. இது பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. பாருங்க, கத்திரிக்காயிலையும் பூ பூத்துருக்கு பாருங்கள். இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு பூ பூத்துருக்கு. கேப்சிகம்லேயும் பூ பூத்துருக்கு. அந்த சைட் போய் காமிக்கணும். இந்த பாருங்கள், இப்போ ரோஸ் எல்லாம் துளுக்குது, அதனால தான் இப்படி இந்த கலரில் இருக்குது. இந்த பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே. ஏன்னா எல்லா ரோஸும் துளுத்து இருக்குது. இந்த ரோஸ்லேயும் இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குது. பட் ரோஸ்லேயும் இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குது. எல்லா ரோஸுமே இப்போ துளுக்குது எங்கள் வீட்டில். செம்பருத்தி துளுத்தா அந்த மாதிரி தெரியாது, இந்த ரோஸ் துளுத்தா அந்த மாதிரி தான் தெரியும். இந்த பாருங்கள், இதில் நிறையாவே துளுத்துச்சு. இதில் இங்கே ஒரு பட் இருக்குது, அது எப்போ வரும்னு தெரில. பாருங்கள், இந்த பாருங்கள் மல்லி. இன்றைக்கி எங்களுக்கு எல்லா பூவும் பூத்துருக்கு. புதுசாக வந்திருக்க செடி மட்டும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். புதுசாக வந்திருக்க செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி, இந்த ரோஸ், அதாவது இந்த செம்பருத்தி, இந்த ரோஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வெண்டைக்காய். இதுதான் புதுசாக வந்திருக்கு. மற்றதுலாம் நம்மக்கிட்ட இருந்தது தான். அப்புறம் இந்த ரோஸும் புதுசாக வந்திருக்கு. இதை கையை வச்சு இழுத்தா அப்படியே பிஞ்சிரும், அதனால் பிக்க வேணாம், நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ரோஸும் இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய்.